ரொம்ப வேக வேகமா சாப்பிடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ வேக வேகமா சாப்பிடுறதுனால ஆயுள் குறையும்னு சொல்றாங்க. இது உண்மையா டாக்டர்? நிதானமா சாப்பிடுறதுன்றது 3, 4 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு, மத்த கவனம் சிதறும்போது அவசரமா சாப்பிடும்போது புரைக்க ஒரு சிக்கல் இருக்கு. ம். சாப்பாடும், தண்ணியும் போற வழியும், ம். நம்ம உயிர் வாழ ஆதாரமான காத்து போற வழியும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. சரி. 1 இன்ச் கூட டிஃபரன்ஸ் இல்ல. ம். ஸோ ரொம்ப சிக்கலான அந்த அசோக் பில்லர் சிக்னல் மாரி ஒரு சிக்கலான ஒரு இடம் அது. மூக்குலேருந்து போற காத்து வந்து தொண்டைக்குள்ள முன்பக்கமா வரணும். ம். அதுக்கு கீழ வயித்துக்குள்ளேருந்து வாய்க்குள்ளேருந்து போற சாப்பாடும், திரவங்களும் ம். தொண்டைக்கு பின்பக்கம் போகணும். நீங்க யோசிச்சு பாருங்க. மேல போறது ஃப்ரண்ட்ல வரணும். கீழ போறது தாண்டி பின்னாடி போகணும். ஓ! அப்போ திரவமும் திடப்பொருட்களும் போகும்பொழுது மூச்சு குழாயை அடைச்சிக்கணும் நம்ம. ஓகே. ஏன்னா ஒரு துளியோ இல்ல ஒரு பருக்கையோ போச்சுன்னாக்கா புரைக்கேறி சிக்கல்ல கஷ்டப்படுறவங்க நீங்க கண்டிப்பா. பார்த்துருக்கலாம். அப்போ அப்படி ஒரு சிக்கலான காரியத்தை வந்து கவனமா சாப்பிடணுன்றதுக்காக தான் அவ்வளோ சிக்கலா வச்சிருக்காங்க. ஆ. நீங்க வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு டெலிவிஷன் பார்க்கறது, ம். இல்ல பேப்பர் படிக்கிறது, இல்ல ஃபோன் பேசிட்டு சாப்பிட்றது ரொம்ப தப்பு.